ஹலோ பியூட்டிஸ், நான் உங்கள் கரன்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா கன்னியாகுமரி சைடு ஃபேமஸான அவல் நனைச்ச டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. இதுக்கு நம்ம கொஞ்சம் அவல் எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 2 ஏலக்காய் தூளாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டர். நான் இன்றைக்கி இடித்து தான் போட்டிருக்கேன். 2 ஏலக்காவை இடித்து போடணும். அதுக்கப்புறமா இதுக்கு கருப்பட்டி அல்லது சர்க்கரை போட்டால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக கருப்பட்டி தான் பிடிக்கும். ஸோ கருப்பட்டியை நம்ம கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீவி கொஞ்சம் அளவு இதில் போடணும். கருப்பட்டியும் சர்க்கரையும் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போடலாம். ஜீனி போட்டால் சுவை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இனி இதுக்கு வாழைப்பழம் போடணும். வாழைப்பழம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இதை விரசிக்கணும், ஒன்றா கலந்துக்கணும். நம்ம இதை கலக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஃபைனலாக இந்த மொறுமொறுப்பு போடுறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். இனி இதில் வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். வாழைப்பழத்தை நம்ம இதில் நல்லா பிசைஞ்சிடக்கூடாது. கட் பண்ணி கொஞ்சம் துண்டு துண்டுகளாக தான் போடணும். பிசைஞ்சால் அது ஒரு மாதிரி ரொம்ப சேர்ந்து நல்லா இருக்காது. இனி இப்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து மேலாப்பில் தெளிச்சிக்கணும். தெளிச்சிட்டு நம்ம இந்த அவலை ஓரளவுக்கு ஒரு உருண்டையாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை ஃபார்முக்கு கொண்டு வரணும். நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இந்த அவலோட சர்க்கரை, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அதோட மணமும் சுவையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா கன்னியாகுமரியில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷு. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.